இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது முஸ்லீம்களுடைய மசூதிகள் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து முஸ்லீம்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் மிகப்பெரிய வன்முறையை நாடு முழுவதும் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்துக்களே வெளியேறுங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெடித்து கிளம்பியிருக்கிறது. எங்கே தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பாஜகவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பீகாரில் புத்த கயா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. புத்தருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது 4 மிக முக்கியமான இடங்கள், அதில் மிக மிக முக்கியமானது புத்த கயா, புத்தருக்கு ஞானோதயம் கிடைத்த இடம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோயில், புத்தருக்கான கோயிலை இந்துக்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்று 100 புத்த மத துறவிகள் சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட நாளிலிருந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா புத்தர்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1 கோடி பேர் இருக்காங்க, ஒரு 90 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 90 லட்சம் பேரும் நாடு தழுவிய ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக களத்தில் குதிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்த புத்த மடம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு புத்த கயாவில் லாலு பிரசாத் யாதவ் இருந்த காலத்தில் அது முழுக்க அது புத்தர்களுக்காக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது இந்த புத்த மடத்துக்குள் இருக்கக்கூடிய இந்து கடவுள்களுடைய சிலைகள் அகற்றப்பட வேண்டும், இந்து மத நம்பிக்கையின்படி நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு உள்ளே தடை விதிக்கப்பட வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்களை மென்ஷன் பண்ணி ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அது சட்டமாக மாறக்கூடிய அதே நேரத்தில் லாலு பிரசாத் யாதவருடைய ஆட்சி மாற்றம் செய்யப்படுகிறது. பிறகு அங்கே என்ன நடந்ததுன்னா, சங்க பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பு, அவர்களுடைய கூட்டணி தான் அங்கே தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து வருகிறது அப்படின்னு தெரியும். இதை அப்படியே தூசு தட்டாமல் அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய புத்த மத துறவிகள் இது முழுக்க இந்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க, அதனால் இங்கிருந்து முழுமையாக இந்துக்கள் வெளியேற வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் சாகும் வரையிலும் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஹர்ஷவர்தன் என்று சொல்லக்கூடிய அரசர் இருந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய துறவி அந்த இடத்துக்கு வர்றார். அதாவது புத்தருக்கு ஞானோதயம் கிடைத்த புத்த கயாவுக்கு வர்றார். வந்தவர் எழுதி வச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா, அதனுடைய சுற்றுவட்டார பகுதியில் வேறு எந்த விதமான நம்பிக்கைகளும் இருந்ததில்லை. புத்த மதம் அங்கே கோலோச்சி இருந்த காலகட்டத்தில் அதனுடைய சுற்றுவட்டார பகுதியில் வேறு எந்த மதத்தை சார்ந்த விஷயங்களும் அங்கே கிடையாது அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் அக்பர் இந்தியாவின் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகுதான்